வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 6 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் கிளாஸ், செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ஷன், ஃபோர்த் ஒன் என்கேப்சுலேஷன், ஃபிஃப்த் ஒன் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாலிமார்ஃபிசம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்ப்போம் வித் சின்டாக்ஸ் எக்ஸாம்பிளோட. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாஸ். A class can be defined as an entity in which data and functions are put together. என்டிட்டினா என்னதுன்னா அது ஒரு செப்பரேட்டான ஒரு யூனிட். ஓகேங்களா, இண்டிபெண்ட்டாக இருக்கும், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. என்டிட்டி வந்து ஒரு செப்பரேட் யூனிட். அந்த செப்பரேட் யூனிட்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா டேட்டாஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றா உள்ளே வச்சுருப்பாங்க. எதுக்குள்ளே? அந்த என்டிட்டிக்குள்ளே. அந்த என்டிட்டிக்கு பேர் தான் கிளாஸ். சரி, இதுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். சின்டாக்ஸ் ஆனது ஃபார்மேட்னு அர்த்தம். நம்ம ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி தான் அதை பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கணும். ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர் CLASS. கிளாஸ் இது வந்து ஒரு கீவேர்ட். ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் ஆஃப் கிளாஸ், அதாவது நம்ம கிளாஸுக்கு என்ன பேர் வைக்கலாம், நம்ம என்ன பேர் வேணால் வைக்கலாம், நேம் ஆஃப் கிளாஸ். ஸோ அதுக்குள்ளே ஒரு டேக் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ப்ரைவேட், பப்ளிக், இந்த மாதிரி 2 அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இதோடைய வேலையை என்னென்னா, இப்போ ப்ரைவேட்னா என்னது, இந்த கிளாஸ்க்குள்ளேயே நம்ம பயன்படுத்த முடியும், யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக்னா எங்கே வேணாலும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அக்சஸ் ஸ்பெசிஃபையர், அக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா, சரி. ப்ரைவேட்குள்ளே நம்ம என்னெல்லாம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுமோ பண்ணிடணும், என்னெல்லாம் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணுமோ டிக்ளேர் பண்ணிடணும். பப்ளிக்லேயும் அதே மாதிரி தான், வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் வந்து ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ப்ரைவேட்னா நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கும், நம்ம அங்கே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் இந்த கிளாஸுக்குள்ளே. பப்ளிக்னா இங்கே இருக்கிற அந்த வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு சின்டாக்ஸ், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிளாஸ், நேம் ஆஃப் த கிளாஸ், அதுக்குள்ளே ப்ரைவேட், பப்ளிக், அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் டைப் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இங்கே வந்து கோலன் கொடுக்கணும், இந்த இடத்துல செமி கோலன் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது பக்கத்தில் செமி கோலன் போடணும். இதில் இந்த சின்டாக்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் ப்ரோக்ராம் பக்காவாக எழுத முடியும். நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிளாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்னு ஒரு கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்கு. கிளாஸ் பேர் வந்து ரெக்டாங்கிள். ஸோ கிளாஸ்னு ஒரு கீவேர்ட், அந்த கிளாஸ்க்கு நேம் வந்து ரெக்டாங்கிள். ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் என்னென்ன வேரியபிள்ஸ் தரேன்னு பாருங்கள். LENனா லென்த்துன்னு அர்த்தம், BRனா பிரெத்துன்னு அர்த்தம். நம்ம கொடுக்குற பேர் தான். இது ரெண்டுமே டேட்டா டைப் இன்ட்னா இன்டீஜர், நம்பர்ஸில் தான் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் பப்ளிக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் வாய்டு தரலாம், இல்லை இன்ட்டு தரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். வாய்ட் ஒரு ஃபங்க்ஷன் பேர் வந்து ஏரியா. ஓகேங்களா, எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் பேர் பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடணும். ஸோ வாய்டு ஃபங்க்ஷன் பேர். அதே மாதிரி இன்னொரு வாய்டு, இன்னொரு ஃபங்க்ஷன் பேர் பிரிண்ட் டேட்டான்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பப்ளிக்குள்ளே. ப்ரைவேட்டுக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது செமிகோலன் போடணும். ஸோ இப்போ கிளாஸ் என்னது, கீவேர்டு. நெக்ஸ்ட், இந்த ரெக்டாங்கிள் என்னது, கிளாஸ்னுடைய பேர், கிளாஸ் நேம். இந்த ப்ரைவேட், பப்ளிக் என்னது, அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா, இந்த லென்த்து பிரெத் வந்து ப்ரைவேட், அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும், வாங்கிக்க முடியும். பப்ளிக், ஏரியா, பிரிண்ட் டேட்டா இருக்கீங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் கூப்பிட்டா வந்துடும், அதான் பப்ளிக். ஓகேங்களா, அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ அடுத்த ஃபீச்சர் பார்க்க போகிறோம், ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். Object is an instance of a class. Instance என்னது, ஒரு பார்ட், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி.
ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஸோ கிளாஸில் ஒரு பகுதி, ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆப்ஜெக்ட். Using objects, we can access the member variable and member functions of a class. இப்போது கிளாஸ் ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிள்குள்ளே என்ன இருக்குது? ப்ரைவேட் பப்ளிக்குள்ளே இந்த இன்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள லென்த்து பிரெத்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எனக்கு வேணும்னா இந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தி தான் நான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட், ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கலாம்னா பர்சன், place or any item that your program handles. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எதனா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல சின்டாக்ஸ் பார்த்தலாம், எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் நேம், அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம். அது என்ன சார் கிளாஸ் நேம்னா? ஸ்டார்டிங்கில் கிளாஸ்னு ஒன்று கீவேர்ட் டைப் பண்ணி பக்கத்தில் கிளாஸ் நேம்னு ஒன்று கொடுத்தோம், ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் தான் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமுக்கு நம்ம புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் பேர் வச்சுக்கணும், அதான் ஆப்ஜெக்ட் நேம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண கிளாஸ் நேம் வந்து ரெக்டாங்கிள். இதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் R1. இந்த R1 தான் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஒரு கிளாஸ் நேமுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் த கிளாஸ் ரெக்டாங்கிள் த ஆப்ஜெக்ட் R1 கேன் பி கிரியேட்டட். ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்? R1. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம்? அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ மாதிரி இதை கொடுத்தா தான் அந்த மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கு முதல்ல டெஃபினேஷன் பார்த்துடலாம். Abstraction means representing only essential features by hiding all the implementation details. நம்ம ஊப்ஸில் மோஸ்ட்லி நம்ம இந்த கான்செப்ட் தான் ஒரு பெட்டர் கான்செப்ட்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருவோம், மற்றது எல்லாமே வந்து தனித்தனியாக ஹைட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ப்ரைவேட் பப்ளிக்னு அக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் வந்து ரோல் நம்பர் நேம் கொடுத்துருக்கேன். பப்ளிக்கில் இன்புட் டிஸ்பிளேன்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வரும், டைப் பண்ண மறந்துட்டேன், இந்த இடத்துல செமிகோலன் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இன் மெயின் ஃபங்க்ஷன் we can access the functionalities using object. சரி, நம்ம என்ன கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணோம்? ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டேன், அது ஆப்ஜெக்ட் நேம் S1. இந்த ஆப்ஜெக்ட் நேமை பயன்படுத்தி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன்ஸை கொடுப்பேன். இப்போது இந்த S1 டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சுட்டு எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும்னா இன்புட் ஃபங்க்ஷன் வேணும், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வேணும். இது எல்லாம் எங்கே இருக்குது? இந்த ஸ்டூடெண்ட்டு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளே தான் இந்த இன்புட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குது. இது எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்னு அந்த கிளாஸ் நேம் போட்டுட்டு அந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு தான் நம்ம வந்து கூப்பிடணும், அந்த இன்புட் ஃபங்க்ஷனும் டிஸ்பிளே ஃபங்க்ஷனும் அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த இன்புட்டுக்கு டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற அந்த கோடிங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே தனியாக ஹைட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியும், தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிட்ருக்கும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் அடுத்த ஃபியூச்சர் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அதிலே பாருங்கள், கேப்சியூல்னு ஒரு வேர்டு வருது பாருங்கள், என்கேப்சுலேஷன். டெஃபினேஷன் பார்க்கலாம். என்கேப்சுலேஷன் மீன்ஸ் பைண்டிங் ஆஃப் டேட்டா and method together in a single entity called class. இப்போது இதான் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே டேட்டா இருக்குது, மெத்தட்ஸ்லாம் இருக்குது. மெத்தட்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு டேட்டா இருக்குது, மெத்தடெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டா என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை கூப்பிட்டுக்கும், இந்த மெத்தடை கூப்பிட்டுக்கும், இந்த மெத்தடையும் கூப்பிட்டுக்கும். ஸோ ஒரே ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு டேட்டா நிறைய மெத்தட்ஸை கூப்பிட்டுக்குது இல்லையா,
அக்சஸ் பண்ணிக்குது இல்லையா, அந்த டாப்பிக்கோட மீனிங் தான் என்கேப்சுலேஷன். ஸோ the data inside that class is accessible by the function in the same class. It is normally not accessible from outside of the component. இதுவே இந்த டேட்டா வந்து வேறு ஏதோ ஒரு கிளாஸில் இருந்து இந்த மெத்தட்ஸ்லாம் கூப்பிட்டா முடியாது. ஏன்னா ஒரே கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை கூப்பிட்டா போகலாம், ஆனால் வெளியிலேருந்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இதுக்கு என்ன பெட்டர் மீனிங்னா, நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது போயிட்டு அங்கே போய் அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறு இடத்துல இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி அக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் நம்ம ஒரே கிளாஸ்க்குள்ளே போட்டோம்னா ஈஸியாக இந்த டேட்டா என்ன பண்ணும், இந்த 3 மெத்தட்ஸையும் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கும். இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட்டு டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபீச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நம்ம இன்னும் டீட்டெயிலாக ப்ரோக்ராமோட அப்கமிங் எபிசோட்ஸில் பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இதோடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். Inheritance is a property by which the new classes are created using the old classes. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ரெக்டாங்கிளில். இப்போ புதுசாக ஒரு ஸ்கொயர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். அதை நான் ரெக்டாங்கிளை பயன்படுத்தி அந்த புது ஸ்கொயர் கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? அப்பா பையன். ஸோ பையனுடைய கேரக்டர்ஸ் யார்கிட்டேருந்து வந்திருக்கோம்? அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹைராரிக்கல்னு என்னது? அப்படியே டிவிஷன்ஸாக பிரான்ச்சாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஓல்டு கிளாஸஸை நம்ம பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், புதுசாக க்ரியேட் பண்ண கிளாஸை நம்ம டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ இந்த டெரைவ்டு கிளாஸ் என்ன பண்ணுன்னா, இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ, மெம்பர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் வாங்கிக்கும். யார்? டெரைவ்டு கிளாஸ், புது கிளாஸ். இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷேப். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ட்ரா, ரீசைஸ்னு. அதுக்கப்புறமா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, சர்க்கிள், லைன், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்கொயர். இப்போது இது வந்து ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த சர்க்கிள், இந்த லைன், இந்த ரெக்டாங்கிள் எல்லாம் என்ன பண்ணுன்னா இதால் அக்சஸ் பண்ண முடியும். யாருன்னா இந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற ட்ரா, ரீசைஸ் ஃபங்க்ஷனை வாங்கிக்க முடியும், அக்சஸ் பண்ண முடியும் ப்ராப்பர்ட்டிஸை. ஓகேங்களா? இவர் தான் பேரண்ட்டு, இவங்கெல்லாம் சில்ட்ரன் மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்கொயருக்கு யார் பேரண்ட்னா ரெக்டாங்கிள், கிராண்ட் பேரண்ட் யாருன்னா ஷேப். ஸோ இந்த ஸ்கொயர் என்ன பண்ண முடியும்னா ரெக்டாங்கிள் இருக்கிற இந்த ட்ரா, ரீசைஸ் ஃபங்க்ஷனை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெம்பர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் பேஸ் கிளாஸு, டெரைவ்டு கிளாஸ்னு ரெண்டு கிளாஸஸ் இருக்கும். இந்த டெரைவ்டு கிளாஸ் என்ன பண்ணும்? பேஸ் கிளாஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் பாலிமார்ஃபிசம். இதில் பாலினானது மெனி, மார்ஃபிசம்னா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், வேறு ஸ்ட்ரக்சர்ஸ், மெனி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம், மெனி ஸ்ட்ரக்சர்ஸ். டெஃபினேஷன் பாருங்கள். Polymorphism is the ability to take more than one form and refers to an operation exhibiting different behavior in different instances. The name of the function remains the same, but it can perform different tasks. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், குட்டி எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதா, ஒரு மெத்தட், க்ளீன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி நான் என்ன பண்ண போகிறேன்னா வேறு ஃபார்ம்ஸ், அதாவது வேறு ஃபார்மில் ஆப்ஜெக்டை அக்சஸ் பண்ணி போகிறோம். டிஷ் ஆப்ஜெக்ட், கார் ஆப்ஜெக்ட், வெஜிடபிள் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. டிஷ் ஆப்ஜெக்ட் இருக்குது, கார் ஆப்ஜெக்ட் இருக்குது, வெஜிடபிள் ஆப்ஜெக்ட் இருக்குது.
இது மூணுத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணணும்னா அதுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்த போகிறேன்? க்ளீன்னு ஒரு மெத்தட். ஸோ இந்த க்ளீன் வந்து ஒரே ஒரு ஃபார்ம் தான். இந்த ஒரு க்ளீன் மெத்தட் வந்து வேறு வேறு இடத்துல வேறு ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். ஸோ டிஷ் க்ளீனிங்க்கு ஒரு மாதிரி, அப்புறம் கார் க்ளீனிங்க்கு ஒரு மாதிரி, வெஜிடபிள் க்ளீனிங்க்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் நேம் சேமாக தான் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் நேம்? க்ளீன். ஆனால் அது வேறு இடத்துக்கு போகும்போது வேறு வேலைகளை செய்யும். இப்போ இந்த க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து டிஷ் எப்படி க்ளீன் பண்ணுவோம்? சாமான் கழுவுறது. அப்புறம் கார் எப்படி க்ளீன் பண்ணும்? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. வெஜிடபிள் எப்படி க்ளீன் பண்ணும்? வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணுவோம், ஓகேங்களா, சுத்தப்படுத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காமனான பேர் என்னது? க்ளீன். ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். First page, features of object-oriented programming. Second page, class nuடைய definition, syntax. Third page, class கான example. Fourth page, object nuடைய definition, syntax, example. Next, abstraction, definition, example. அதனுடைய continuation. Next, encapsulation உடைய definition, diagram. Inheritance உடைய definition, inheritance உடைய ஒரு example, hierarchical structure. And last one, polymorphism கான definition, ஒரு example. Features of object oriented programming உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.